தியானங்கள், மந்திரங்கள், பூஜைகள், புனஸ்காரங்கள், பாடல்கள், ஆடல்கள், தத்துவங்கள், இறையியல்கள் இவற்றுக்கும் மேலாக ஒரு மனிதன் அறநெறியோடு வாழும் வாழ்வுக்கு திருத்தந்தை சிறப்பு கவனம் தருகிறார். அவர் சொல்லியிருக்கும் அறிவுரைகளை படிக்கும்போது சங்க காலத்திற்கே திரும்பிவிட்ட ஒரு பிரம்மை ஏற்படுகிறது. அறம் செய்ய வேண்டுமாம், ஆசையை அடக்க வேண்டுமாம், நன்னீரை பாதுகாக்க வேண்டுமாம், குப்பையை உருவாக்க கூடாதாம், ஏழைகளை ஒடுக்க கூடாதாம், மனிதர் ஆதிக்கம் கூடாதாம், உற்பத்தி பெருக்கம் கூடாதாம், உச்சநிலை பொருளாதார வளர்ச்சி வேண்டாமாம், லஞ்ச ஊழல் அரசியல் வேண்டாமாம், ஒலி மாசுகள் வேண்டாமாம், கரி மாசுகள் வேண்டாமாம், சுற்றுச்சூழலை அழிக்கக்கூடாதாம். திருத்தந்தை இப்புவியை பாதுகாக்க வேண்டும் என்று இந்நூலில் அழைப்பு விடுத்துள்ளார். நிலத்தை காப்பாற்ற வேண்டும், நீரை காப்பாற்ற வேண்டும், காற்றை காப்பாற்ற வேண்டும், உயிரினங்களை காப்பாற்ற வேண்டும், கலாச்சாரத்தை காப்பாற்ற வேண்டும், பண்பாட்டை காப்பாற்ற வேண்டும், பிரதான கட்டடங்களை பாதுகாக்க வேண்டும், சூழல் அமைப்புகளை பாதுகாக்க வேண்டும், உயிரின பன்மயத்தை பாதுகாக்க வேண்டும், பொதுநலனை காப்பாற்ற வேண்டும், சகோதரத்துவத்தை காப்பாற்ற வேண்டும், ஏழைகளை காப்பாற்ற வேண்டும் என திருத்தந்தை எழுதும்போது பாரதியார் காலத்துக்கே திரும்பிய பிரமை ஏற்படுகிறது. உதாரணத்துக்கு இதோ ஒரு பாரதியார் பாட்டு. கேளடா மானிடா, எம்மில் கீழோர் மேலோர் இல்லை, ஏழைகள் யாரும் இல்லை, செல்வம் ஏறியோர் என்றும் இல்லை, வாழ்வுகள் தாழ்வும் இல்லை, என்றும் மாண்புடன் வாழ்வோமடா. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சிறப்பான முறையில் இயங்க திருத்தந்தை சூழலியல் ஆன்மீகம் தேவை என்கிறார். அன்பு கலாச்சாரம் வேண்டும் என்கிறார். சூழலியல் மனமாற்றம் வேண்டுமாம், தனி மனிதன் மனம் மாற வேண்டுமாம், சமுதாயம் மாற வேண்டுமாம், அரசியல் மனம் மாற வேண்டுமாம், ஏன் மதங்களே மனம் மாற வேண்டுமாம். அப்படி செய்து கலந்துரையாடல் செய்ய வேண்டுமாம். தற்பொழுது புவியில் வாழும் வரும் ஒட்டுமொத்த 700 கோடி அலிபாபாக்களும் மனம் மாறினால்தான் மட்டுமே சுற்றுச்சூழலை மீட்டெடுக்க முடியும் என திருத்தந்தையார் அதிர வைக்கிறார். அரசனையோ தெய்வத்தையோ கதையின் மையமாக வைக்காமல் ஏழைகளையும் இப்புவியையும் சுற்றுச்சூழலையும் மையப்படுத்தி எழுதியிருப்பதால் இறைவா உமக்கே புகழ் காப்பிய வாசனையை நமக்கு தருகிறது. இதிகாசங்களில் அழைக்கப்படும் பெருங்கதைகளும் அவற்றுக்குள் உபகதைகளுமாக எழுதப்பட்டவற்றில் நாம் படுத்தறியும் நம்பிக்கை, அவநம்பிக்கை, ஆணவம், மீட்சி, காதல், கற்பு, ராஜதந்திரம், குறுக்கு வழி, நட்பு, அன்பு, பணிவு, பாசம், கடமை போன்றவற்றையும் இறைவா உமக்கே புகழ் நூலில் காண்கிறோம்.